Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா UTL Solar 200 watts பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மோனோபெர்க் பேனல். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வாரண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க போர்டில். ஓகேங்களா. பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. ஓகேங்களா. நான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ 2 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே போல் கொஞ்சம் வெயிட் ஹெவியாக இருக்குது. ஸோ 1 மினிட். ஒரு பேனல் எடுத்துட்டேன். ஸோ அடுத்த பேனல் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ 2 பேனல்லையும் வந்து எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். UTL மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 200 வாட்ஸ் பவர் 12 பேனல். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய பிராண்ட் நேம் ஆன் டாப் ரைட் கார்னர் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பவர் எவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேனலோட சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் சேம் செட்டப் தான் 2 பேனலுக்கும். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல் நான் திருப்பிடுறேன். ஸோ திருப்பிட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பேனல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனல்லேருந்து வர பவரை வந்து பார்த்தீங்கன்னா சம் கெப்பாசிட்டர் வச்சுட்டு ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு சார்ஜஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் உள்ளது, IP6 ரேட்டிங் உள்ளது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்துடலாம். கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ 1 மீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஸ்கொயர் எம்எம்னு செக் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MC4 கனெக்டர் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ கேபிள் குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ இந்த பேனல்லையும் வந்து பேக் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் செட்டப் தான். ஸோ அதில் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கேபிள் சேம் சைஸ், அதே போல் சேம் லென்த், MC4 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி மேனுவல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. பவர் ரேட்டட் வந்து 200 வாட்ஸ். பவர் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20.6 வோல்ட். பவர் ஆம்ப் ரேட்டட் ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 ஆம்பியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24.9 வோல்ட். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.95 ஆம்பியர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +or -3% கொடுத்துருக்காங்க. மற்ற ரேட்டிங்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து சன்லைட்டில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட் பேனலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 3.78 ஆம்பியர் கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.78 கிடைக்குது. அதே போல் செகண்ட் பேனலில் செக் பண்ணும்போது 3.83 ஆம்பியர் கிடைக்குது. அதாவது மல்டிமீட்டரில் கரண்ட்டில் வச்சு செக் பண்ணணும். ஸோ ஆம்பியர் அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து வோல்டேஜில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் செக் பண்ணுறேன். 22.8 வோல்டேஜ் கிடைக்குது ஃபஸ்ட் பேனலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேனலில் செக் பண்ணும்போது 22.6 வோல்ட் கிடைக்குது. வழக்கம் போல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 22.6 வோல்ட் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வர பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி சோலார் பேனல்லேருந்து வர பவரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சோலார் இன்வெர்ட்டர்லேருந்து வர இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி சோலார் பேனல்லேருந்து வர பவரை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா டைரெக்டாகவே சோலார் அப்ளைன்சஸ் வந்து சோலார் பேனலுடன் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சோலார் பேனல்லேருந்து வர பவரை யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கலாம். சோலார் பேனலில் இருந்து வர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிக்கணும். பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா
சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிசி லோடை வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து ஏசி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்படி நீங்கள் ஏசி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணணும்னா டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோம் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஏசி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலார் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சோலார் பேனல்லேருந்து வர பவரை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கொடுத்துட்டு பேட்ரியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 பேட்ரி யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட சிங்கிள் பேட்ரி இருந்தாலும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து டைரெக்டாக MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏசி லோடு வந்து இன்வெர்ட்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு டிசி லோடு வேணும்னா டைரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்துக்கலாம். சில இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இன்பில்டாகவே இருக்கும். இந்த சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் அதுக்கப்புறம் பேட்டரி வந்து டைரெக்டாக நீங்கள் இன்வெர்ட்டரில் கொடுத்துடலாம். அதில் இன்வெர்ட்டர்லேருந்து ஏசி லோடு நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். டிசி லோடு வந்து அஸ் யூஸ்வல் நீங்கள் பேட்டரியிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து டிசி அப்ளைன்சஸ் வந்து நீங்கள் சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைரெக்டாக அப்ளைன்சஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். பட் இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அப்ளைன்சஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். வெயிலை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் அதுக்கப்புறம் கரண்ட் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த சினாரியோவில் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா டிசி அப்ளைன்சஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.